ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்திமகந்தானை யாரக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றாம் ஒழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் பிரதோஷம் தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிகழ்வினை தொடங்கி இன்றைக்கும் தொடங்கி கொடுத்திருக்கக்கூடிய திருவாளர் வேலாயுதம் அவர்களுக்கும் இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பா அவர் தம் குழுவினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இருந்து செவிபடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும் திருக்கோயிலினுடைய நிர்வாகப் பெருமக்கள் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் மற்றும் ஆலயத்தினுடைய பணியாளர்கள் அத்துணை பேருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு 62வது தலமாகிய 2ஆம் திருமுறையில் 62வது தலமாகிய திருமீயச்சூர் என்கின்ற தலம். நான் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அருள்மிகு முயற்சிநாதர் அப்படின்னு பேர் போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டது, சார் அங்க லலிதாம்பிகை தானே, மேகநாத சுவாமி தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் உடனே நான் இந்த பேரும் இருக்கிறது, இந்த பேர் ரொம்ப பிரபலமாகாத பேர், அருள்மிகு சுந்தர நாயகி. சில இடத்துல சௌந்தர நாயகின்னு இருக்கு. சுந்தர நாயகி உடனுரை அருள்மிகு முயற்சிநாதர். நான் ஏன் இதை ஆசைப்பட்டேன், மேகநாத சுவாமிங்கிறத ஏன் ஆசைப்படலை, ஏன் முயற்சினா இந்த ஆன்மா முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், இறைவனை அடைய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உதவி செய்பவள் சுந்தரி, அதற்கு உதவி செய்பவள் சுந்தரி, அழகா இருப்பவள். இந்த முயற்சிக்கு உதவி செய்யலைன்னா அவ நிஜத்துல அழகா இருந்தாலும் அழகில்லாதவள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஆன்மா இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்யணும், அதற்கு உதவி செய்பவள் சுந்தரி. அது ரொம்ப, அதனால நான் என்ன பண்ணேன், அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அருள்மிகு முயற்சிநாதர் அப்படிங்கிற பேரு தேவாரத்தில் இருக்கு. அந்த பெயரை எடுத்து போட்டேன். ஏன்னா இது பேர் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எல்லாமே திருக்கடையூர், இது திருக்கடையூர்னா அபிராமிங்கிற மாதிரி, திருமீயச்சூர் அப்படின்னோடனே லலிதாம்பிகை அப்படின்னு தான் தெரியும். அவளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. லலிதம்னா ஒன்றும் இல்லை, அழகானவள்னு அர்த்தம். லலிதமா இருக்குன்னா அது அழகா இருக்கு, சுந்தரினாலும் அழகா இருக்குன்னு அர்த்தம், சௌந்தரியம்னாலும் அழகுன்னு அர்த்தம். இதெல்லாம் வேற வேற சொல்லு, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆனா உடனே சார் நீங்க அந்த பேரை சொல்லலையே, லலிதா நவரத்ன மாலை தோன்றிய இடம், லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய இடம், சனீஸ்வரன் பிறந்த தலம், அனுமன் தோன்றிய தலம், கருடன் தோன்றிய தலம், இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய தலம் திருமீயச்சூர் என்கின்ற தலம். அது அம்பிகைக்கு எல்லா விதமான ஆபரணங்களும் போட்டு அழகு பார்க்கின்ற போது ஒரு பொற்கொல்லரினுடைய அவர் அம்மாவுடைய கனவுல வந்து கொலுசு கேட்டு வாங்கிக்கிட்டு, இந்த நூற்றாண்டுல ஏதோ ஒரு புராண காலத்துல இல்ல, 20ஆம் நூற்றாண்டுல ஒரு அம்மாக்காவோட கனவுல வந்து கொலுசு வாங்கி போட்டுக்கிட்டு அம்பாள் காட்சி கொடுக்கக்கூடிய தலம். கொலுசு கேட்டாளா, அம்பாள் கேட்டாளா, எடுத்துட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த சிலையில ஹோல்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அங்க துர்க்கையில நீங்க இங்க எல்லா இடத்துலையும் துர்க்கையை பார்க்கலாம், திருமீயச்சூர் தலத்துல மட்டும் துர்க்கைய கையில கிளி இருக்கும். கிளி 2 இடத்துல இருக்கும். ஒன்று மீனாட்சி கிட்ட இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம கோபுரம்லாம் இருக்கு, இப்போ அது இல்லை அரசுடைய இதில். அப்படி கிளி 2 இடத்துல தான் இருக்கும். அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய கிளியும் எப்படி இருக்கும்னா பொம்மையால் செய்வாங்க, பனை ஓலையால் செஞ்சு தென்னை ஓலையால் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கிளி அப்படி இல்லை, சிற்பத்திலேயே இருக்கிற கிளி. அது இரவு பொழுதுல தினமும் போய் அம்பாள்கிட்ட போய் சொல்லுதான், இவங்கெல்லாம் வந்தாங்க,
இந்த விருப்பத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, இந்த பிரார்த்தனையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி கொடு என்று அம்பிகை இடத்தில் இந்த கிளி போய் சொல்கிறதாம். திருமீயச்சூர் என்கின்ற தலம் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அருள்மிகு முயற்சி நாதர் என்பது. நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தெரியும், அருள்மிகு லலிதாம்பிகை உடனுரை அருள்மிகு மேகநாத சுவாமி அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இதுவும் அதே பேர் தான். இதுவும் அதே பேர், வேற விதமாக. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கு 2-3 பேர் இருக்கிறது இல்லையா, அது மாதிரி இந்த சுவாமிக்கு 2-3 பேர் இருக்கு. அருள்மிகு சுந்தரை நாயகி உடனுரை அருள்மிகு முயற்சி நாதர், 2ஆம் திருமுறையில் 62வது பதிகம். இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா தீய வினை இருந்தால் தீர்ந்து விடும். அப்புறம் திருக்கைலாயத்தை அடையலாம். அதனால தான் இது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. இந்த பதிகத்தை ஏங்க ஆரம்பிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னா, நீங்கள் திருக்கைலாயத்தை அடையக்கூடிய எந்த பதிகத்தை ஆரம்பித்தாலும் நேரம் ஆகும். திருக்கைலாயம் அவ்வளோ சட்டுன்னு கிடச்சிருமா? சிவபெருமான் உரையக்கூடிய இடம் நமக்கு அவ்வளோ எளிதில் வாய்க்குமா? ஆனால் வாய்க்கும் என்றால் திருமீயச்சூர் தலம் 2ஆம் திருமுறை 62வது பதிகம். இதில் சித்திரை மாதம், இந்த மாதம் 21, 27 அந்த தேதிகளில் சுவாமி மேலே சூரிய ஒளி விழும். அப்போ போய் தரிசனம் பண்ணலாம். மேகநாத சுவாமி மேலே, முயற்சிநாதர் மேலே சூரிய ஒளி விழும், போய் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப சிறந்தது. அப்போது கருடன், அருணன், சூரியனுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணன், வாலி, சுக்ரீவன், யமன், சனீஸ்வரன் இவங்கெல்லாம் பிறந்த தலம் இந்த தலம். இதுக்கு நிறைய காஷிபர், வினதை, விசித்ருன்னு நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அந்த கதைக்குள்ளெல்லாம் போனோம்னா நேரம் போயிடுது. அதனால் அந்த கதைக்குள்ளே போகல. ஏன்னா அது என்னென்னா, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது, இன்னொருத்தருக்கு குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரியான செய்தியாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒருத்தருக்கு கிடச்சி இன்னொருத்தருக்கு கிடைக்கலைங்கிறதே நம்மக்கிட்ட கிடையாது. அடியார் பெருமக்களுக்குள்ள உயர்வு தாழ்வே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். நான் பிறப்பால் உயர்ந்தவன், நான் பணத்தால் உயர்ந்தவன், நான் ஜாதியால் உயர்ந்தவன், அதெல்லாம் இங்கே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். நான் நல்லவன் கெட்டவன். எங்கள் நண்பர்லாம் ஒருத்தர் சொல்லுவார், நான் டெய்லி பூஜை பண்ணுறேன் அப்படிம்பார். நீ டெய்லி பூஜை பண்ணுறியா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. கண்ணப்பன் என்ன டெய்லி பூஜை பண்ணாரா? சிவகோஸ்வரியார் டெய்லி பூஜை பண்ணிட்டு கண்ணப்பனுக்கு 6 நாளில் காட்சியே கொடுத்துட்டார் சுவாமி. நீங்க ஒரே ஒரு பூவை போட்டாலும் அதை உள்ளன்போடு போடுறீங்களா, உங்க மனம் முழுமையாக ஈடுபடுகிறதா, அவ்வளவுதான் கேள்வி. நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம்ல, நீ 1 மணி நேரம் படிச்சா கூட போதும், முழு ஈடுபாட்டோட படிச்சீங்கன்னா போதும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் புக்கை வச்சுக்கிட்டு ஒன்றுமே படிக்காம நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீ சும்மா புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறியே தவிர நீ படிக்கல. நம்ம சகஸ்ரநாமம், திருசதி, அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு எதுக்கு இவ்வளோ நாமம்? நான் பல நேரங்களில் பதிவு பண்ணியிருப்பேன். எதுக்கு இவ்வளோ நாமங்கள்? 1008, 308, 108, எதுக்கு இவ்வளோ நாமம்? ஏதாவது ஒரு நாமத்தில் மனசு ஈடுபடாதான்னு பார்க்குறார் சுவாமி. ஏதாவது ஒரு பேர், அவங்க அம்மா பேராக இருக்கும், அவங்க அப்பா பேராக இருக்கும், இல்லை அவனுடைய மனைவி பெயராக இருக்கும். அதில் அந்த பேரை சொல்லும் போதாவது ஈடுபாடு வந்துடாதான்னு சுவாமி பார்க்குறாரு. இப்போ இத்தனை பேர் இருக்கிறச்சு, எனக்கு ஏன் மேகநாத சுவாமிங்கிறத விட முயற்சிநாதர் பிடிச்சது? முயற்சியை நான் எப்போதும் விரும்புவேன். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகள் தோற்கலாம், முயற்சி செய்ய ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போ முடியணுமோ அப்போ முடியும், எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும். நீங்கள் நினச்ச உடனே நடக்கணுங்கிறது இறையருள் இல்லை. அது எப்போ கூட்டு வைக்கணுமோ அப்போ கூட்டு வைக்கும். நான் நினைக்கிறேன் உடனே நடக்கணும் அப்படின்னா நடக்காது. அதுக்கு எப்படி சார், நமக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு கவளம் சோறை நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்கன்னா அது எப்போ செரிச்சு வெளில வருங்கிறது அது அதோட நேரம். நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் அது செரிச்சு வெளில வர நேரத்தை அது எடுத்துக்கும். இதே சோறு கொஞ்சம் கொள்ளா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இல்லை சார் நான் பழமாக சாப்பிட்றேன், சீக்கிரமாக வெளில வரும், அவ்வளோதான். நீங்கள் வினை ரொம்ப கடினமாக செஞ்சிருந்தா அதுக்குரிய நேரத்தை எடுத்துக்கும். இல்லை சார் நான் வினையை ரொம்ப செய்யலை அப்படின்னா அது அதற்குரிய நேரத்தை எடுத்துக்கும். கோயிலுக்கே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் இப்படி நமக்கு இடையூறுகள்லாம் வருதுன்னா வினை இன்னும் கழியவில்லை என்பது பொருள். நாம் யாரும் மனிதர்கள் மேலே கோவப்பட்டு பயனில்லை, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இல்லை. நமக்கு இன்னும் வினை தீரலை. நம்ம வினை தீர்ந்துட்டா நம்ம மேலே போயிடுவோம். ரெண்டாவது, இந்த பேச்சும் நின்றுடும். இந்த பேச்சும் நின்றுடும்.
வினை தீராத வரையிலும் ஞானம் பெறாத வரையிலும் இந்த பேச்சு இருக்கும். ஞானம் வந்தாச்சுன்னு வைங்க, இந்த பேச்சு நின்று போயிடும். சார் அதுக்கப்புறம் பேசலையா அப்படின்னு போயிடும். அந்த நிலை வருகின்ற வரையிலும் இந்த தேடுதல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ கிடைக்கும் ஞானம்? எப்போ கிடைக்கும்? கிடைக்கும், இப்போ கூட கிடைச்சிரும், இந்த வினாடி கூட கிடைச்சிரும். ஆனால் எழுந்து இறங்கின ஒன்று போயிடும். அதுதான் ஞானத்துக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் சார் இது அப்படின்னா, யாராவது இறந்து போய் அந்த மசான கரைக்கு போகும்போது, என்ன சார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சார், 4 மணிக்கு பேசிக்கிட்டு இருந்தார் சார், 4:30க்கு முடிஞ்சிருச்சு சார், 4:15க்கு முடிஞ்சிருச்சுன்னு தகவல் வந்துருச்சு சார் அப்படிம்போம். ஆனால் அதெல்லாம் முடிச்சு வந்து பெயரிடை நீக்கி பிணவென பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலில் மூழ்கி நினைப்பொழிந்தனரேன்னு சொல்ற மாதிரி, உட்கார்ந்த உடனே பட்டினத்தார் சொல்ற மாதிரி அப்படி உட்கார்ந்த உடனே அந்த இலைக்கெல்லாம் அப்பளம் வந்துச்சு, என் இலைக்கு அப்பளம் வரல அப்படின்னு ஒரு சண்டை வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னையா வாழ்க்கைன்னு பேசினியே, இப்போ என்னையா ஒரு அப்பளம் வரலன்னு சண்டை போடுற அப்படின்னு நமக்கே சிரிப்பா இருக்கும். நான் சில நேரங்களில் சிலதை கோபமாக பேசிடுவேன். பேசினதுக்கப்புறம் நான் அதை நினச்சி பார்ப்பேன், இதுக்கேண்டா நம்ம கோவப்பட்டோம், இது கோவப்பட்டிருக்கவே தேவையில்லையே, இது எதோ இப்படி தான் நடக்கணும்னு விதி இருக்குது, அது அப்படி நடக்குது. எது விதித்திருக்கிறதோ அதன்படியே நடக்கும். அணுவளவும் மாறாது, அணுவளவும் மாறாது. அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். இது உங்களுக்கு நீங்கள் இப்போ போய் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்பா கிட்டேருந்து அம்மாவோட வயிற்றுக்கு போன உயிர் அணுக்கள் கோடிக்கணக்கான உயிரணுக்கள். அதுல ஒரு உயிரணு தான் அம்மாவோட உயிரணுவோட கலந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப அந்த உயிரணுக்கள்லாம் என்ன, நீங்க லென்ஸ் வச்சு இதை வச்சு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அது நீந்தும். சின்ன மீன் முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய உயிரணு போல நீந்தும், ஒரு செல் உயிரி. அதுதான் இப்படி பல்கி பெருகி சாப்பிட்டு 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 இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். நான் யார் தெரியுமா அப்படின்றோம். நீ ஒன்றும் இல்லடா, ஒரு செல் உயிரி, சும்மா சுண்டு வரல வச்சு நசுக்கிட்டு போயிடலாம் உன்னைய. அங்கிருந்து அம்மா அப்பா கிட்டேருந்து பயணப்பட்டு அம்மாட்ட போய் அம்மாவோட வயத்தில் வளர்ந்து வந்திருக்கிறோம். அதை பார்த்தோம்னா நமக்கு புரியும், இந்த உலகம் ஒரு மாயை, அடுத்தடுத்து செயல்கள் நடக்கணும், அதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியில் ஒருபோதும் தடை சொல்லாது, அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே இருங்க. இந்த சிஏ எல்லாம் எழுதும்போது நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன், சிஏ திரும்ப திரும்ப எழுதணும். ஒரு முறை எழுதினேன், நான் முடியல, பாஸ் பண்ணலை, போயிட்டேன்னு விடக்கூடாது. திரும்ப திரும்ப எழுதினா பாஸ் ஆகிடலாம். 2-3 முறை. என்னுடைய நண்பர் ஒருவர் 36 முறை சிஏ எழுதினார், 36 டைம்ஸ். அவர் சொன்னார், நான் சொன்னேன், சார் 36 முறை எழுதிட்டேன் சார், வருஷத்துக்கு 2 முறை, ஏறத்தாழ 13 வருஷம், ஒரு மாமாங்க காலம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இன்னும் ஒரு முறை எழுதுங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. எழுதிட்டு வந்தார். எழுதிட்டு வந்தால் ஃபஸ்ட் பேப்பரு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. முதல் தாள் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவர் சொன்னார், சார் இந்த வாட்டியும் போயிடும், நான் 7 37ங்கிறதுக்கு 38 எழுதிக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் பார்க்காதீங்க, எழுதிடுங்க, முயற்சி செஞ்சுருங்க. இந்த வாட்டியும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதினீங்கன்னு ஒரு இருக்கும்ல, முயற்சி செஞ்சுருங்க, அட்டம்ப்ட் தானே, மியர் அட்டம்ப்ட் தானே, பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்த எல்லா பேப்பரும் ஈஸியாக இருந்தது. அவர் சொன்னார், சார் நல்ல வேலை சார், எல்லா பேப்பரும் ஈஸியாக இருந்தது, நான் கண்டிப்பாக 60க்கு மேலே வாங்கினேன்னா 1-2 பேப்பர் எக்ஸம்ஷனாவது கிடைக்கும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த வாட்டி ஃபர்ஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு 2ம் கிளியர் பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்க, 37வது முறை. அவர் சொன்னார், சார் நான் உங்ககிட்ட சொன்னது தான் நல்லது நேரம்னு நினைக்கிறேன், ஜெயிச்சிட்டேன்னு. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள். முயற்சியை கைவிட்டுட்டா ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. இதை எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்களா, நியூ இயர் ரெசல்யூஷன் ஆரம்பிப்பான். நான் நியூ இயர்லேருந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேம்மா. 1 நாள் பண்ணுவான், 2 நாள் பண்ணுவான், 3 நாள் பண்ணுவான். நம்ம பராபவ ஆண்டில் கூட நிறைய பேர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆண்டில் நான் இப்படி இருக்க போகிறேன், தினமும் கோயிலுக்கு போக போகிறேன், தினமும் நடக்க போகிறேன், தினமும் சுத்த போகிறேன், எல்லாம் சொல்கிறதோட சரி, அப்புறம் நடக்காது. ஆனால் கண்டினியூஸாக இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து செய்யக்கூடிய செயல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடும்.
நாளைக்கே அடையும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிரும். அப்படிதான் இந்த ஆன்மா இறைவனை நோக்கி வந்திருக்கு. எத்தனை பிறவி எடுத்தோன்னு தெரியாது. இந்த பிறவியில் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், அடுத்த பிறவியில் சாமிகிட்ட போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரியாது, எந்த பிறவியில் நடக்குங்கிறது தெரியாது. இது ரொம்ப அற்புதமான தலம். துர்க்கையோட கையில் கிளி இருக்குது, கொலுசு அணியக்கூடிய தலம் திருமீயச்சூர். அதை விட அங்கே சிறப்பு இப்போ நெய்க்குள தரிசனம், ரொம்ப ரொம்ப உயர்வு. இதையும் நினைவில் கொள்ளுங்கள். எப்போ நடைபெறுகிறதோ குறுஞ்செய்தி வந்தால் போய் பாருங்கள். திருமீயச்சூர் தலம் இங்கே திருவாரூர் மாவட்டத்துக்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சென்று பாருங்கள் திருமீயச்சூருங்கிற தலம். காயச்செவ்வி காமர் காய்ந்து கங்கையை பாட படர் புன் சடையில் பதித்த பரமேட்டி. பரமேட்டினா பரமேஸ்வரனுடைய பெயர், பரமேஷ்டி அப்படின்னு பரமேஸ்வரனுடைய பெயர். அதற்கு அவனுக்கு ஈடா ஒருத்தர் கிடையாது, ஈசனுக்கு ஈடா இன்னொருவர் கிடையாது. நமக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது நிறைய இருக்கும். இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகம் இயங்குவதே காமனால், ஆசையினால் இயங்குகிறது. இந்த உலகம் இயக்கம் இருக்காது இல்லைன்னா. வாரியார் சுவாமிகள் சொல்லும் போது காமன், ஹீ இஸ் காமன் டு ஆல் அப்படிம்பார். அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன். ஒரு பூனை எப்படி பல்கி பெருகுது, அதை இன்னொரு பூனையை பார்த்து ஆசைப்பட்டு பல்கி பெருகுது. அதுபோலதான் மனமும் மனிதனும் ஒரு உயிரின் மீது ஆசை கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து குழந்தைங்க வருதுன்னா என்ன காரணம்? ஆசை வருகிறது, தொடர்பு வருகிறது, குழந்தை பேரு வருகிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள்லாம் இருக்கும்போது இப்படி இல்லை சார், நம்ம வந்துட்டோம், அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த தலைமுறை வந்துடும். நாமளே சின்ன குழந்தையா காலேஜுக்கு போனது, ஸ்கூல் போனதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம பேரன் வந்துடுவான், அவனுக்கு கல்யாண வயசு வந்துடும். நாம் நினைத்து அசை போட்டு முடிப்பதற்குள்ள வேகமாக வந்துடும் காலம். அதனால்தான் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நீரிற் குமிழி யாக்கை. அந்த நீர்க்குமிழி போல யாக்கை டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த இளமை. பரமேஷ்டியானவன் மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை. இது ரொம்ப அற்புதமான வரிங்க. ஞானசம்பந்த பெருமான்ல இந்த ஒரு பாடலை மட்டுமே, இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம 1 மணி நேரம் சிந்திக்கணும். மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை. சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய ஏறத்தாழ 18,000 பாடல்களில் ஒரு 6-7 இடங்களில் தான் முருகனை பற்றிய குறிப்பு வருது. முருகனை பற்றிய குறிப்பு ஒரு 6-7 இடங்களில் வருது. அதில் இந்த இடம் ஒன்று. மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன். சூரபன்மன் மாயச்சூரன். இந்த வார்த்தையை எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு பாருங்க. சூரன் மாய அன்று அறுத்த அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். மாயாவியாகிய சூரபன்மன் மாயச்சூரன் அன்று அறுத்த அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். வார்த்தைகளை பிரித்து சேர்த்தோம்னா வெவ்வேறு விதமான பொருள் தரக்கூடிய ஞானசம்பந்த பெருமானினுடைய இந்த பதிகம் இருக்க நினைத்து நினைத்து ரசிக்கத்தக்க ஒரு பதிகம். மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை. யாரு? முருகப்பெருமானோட அப்பா. மைந்தன், தாதைனா தந்தை. தன் மீயச்சூரை தொழுது வினையை வீட்டுமே. அவருடைய திருமீயச்சூர் என்கின்ற தலத்தை தொழுது வினையை வீட்டுங்கள், வினையை வீழ்த்துங்கள். இந்த வினையினால்தான் நமக்கு பிறப்பு வருது, வினையினால்தான் நமக்கு உறவு வருது, வினையினால்தான் நமக்கு வேலை வருது, வினையினால்தான் செல்வம் வருகிறது, வினையினால்தான் நோயும் வருகிறது. வினை இது தெரியும் போது என்ன பண்ணுவாங்க, யாராவது இந்த வினை தீரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்குன்னு நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா நிஜமாவே ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷம் நீங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் அது நம்மளை செய்ய வச்சிரும். நான் சொல்றது புரியுதுங்களா? எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், டே உன்னை அடிக்கடி கோயிலுக்கு போக வைக்குதுன்னா உன்னுடைய வினையை கழிக்குதுன்னு அர்த்தம். நான் கோயிலே வேலை செய்கிறேன் சார், உன்னுடைய வினையை முழுசாக கழிக்குதுன்னு அர்த்தம். அது ஏன் என்னை இப்படி வச்சிருக்குன்னு கேட்காதீங்க. உங்கள் வினையை அது ஏற்றாற் போல செஞ்சு முடிச்சிடும். திரும்பவும் வினை சேராவண்ணம் பார்த்து கோம்பர். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? எதன் மீதும் ஆசை வைத்து இது இப்படி நடக்கணும் தான் நினைக்காத. அது எப்படி நடக்குதோ அப்படியே நடத்திக்கிட்டு போ. ஒரு வண்ணார் தான் எங்கள் ஐயா அடிக்கடி சொல்கிற தகவல் இது. ஒரு வண்ணான்னா உங்களுக்கு தெரியும், துணி துவைக்கிற ஆள். அவர் போகும்போது ஒருத்தர் கேட்டார், ஐயா எங்கே போகிறீங்க அப்படின்னு. யாரையும் எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது.
இவரை கேட்குறான், ஐயா எங்கே போகிறீங்க? அவர் கம்முன்னே போகிறார். மறுநாள் கேட்குறான், ஐயா எங்கே போகிறீங்க? அவர் கம்முன்னே போகிறார். ஒரு காலத்தில் இவருக்கு என்ன இவன் கேட்க கேட்க பதில் சொல்லாமல் போகிறான், அவ்வளோ திமிர் பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்குன்னு அவனை நிறுத்தி, யோ எங்கேயா போகிறேன்? நான் எப்படி அதை சொல்ல முடியும்? ஏன்? என் கழுதை எங்கே போகுதோ நான் அங்கே போகிறேன். அவர் ரொம்ப அன்பு பாருங்க, சேரில் உட்கார்லையே அப்படின்றார். நமக்கு அப்படிலாம் இல்லை. அது என் கழுதை எங்கே போகுதோ நான் அங்கே போகிறேன். அது ஆத்தங்கரைக்கு போச்சுன்னா ஆத்தங்கரைக்கு போகிறேன், குளத்தங்கரைக்கு போச்சுன்னா குளத்தங்கரைக்கு போகிறேன், இல்லை ஒவ்வொரு வீடாக போய் துணியை வாங்கிறதுக்கு போச்சுன்னா நான் அந்தந்த வீட்டில் இருக்கிற அந்த கழுதை எங்கே போகுதோ அங்கங்கே இருக்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அது மாதிரி இந்த வினை நம்ம எங்கே வைக்குதோ அங்கங்கே நம்ம ஒழுங்காக நம்ம வினையை செஞ்சுக்கிட்டு வினையை கழிச்சிட்டு வந்துடணும். வினையை செய்ய மாட்டேன், நான் வேலையை செய்ய மாட்டேன். சில இடத்துல நம்மலாம் நான் செய்ய மாட்டேன், அவன் செய்யட்டும், நானே எவ்வளோ நாள் தான் செய்கிறது அப்படின்னு இருந்தால் நம்மளை இந்த வினையெல்லாம் செய்யறதுக்கு இன்னொரு பிறப்பு கொடுத்துரும். அதனால் செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சிருங்க. உழைத்து தேயலாம், உழைத்து தேய்வோம். நம்ம வினை கழிந்து விட்டால் போதும். மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை தன் மீயச்சூரரை தொழுது வினையை வீட்டுமே. இந்த இடத்துல யமன் பிரண்டை துவையலை படைத்து சிவபெருமானுக்கு கொடுத்துருக்குறான். அதனால் இந்த யம பயம் நீங்கணும்னா இந்த கோயிலுக்கு போய் பிரண்டை துவையல் சாதம் செய்து சுவாமிக்கு படைச்சா யம பயம் போகும், யம வாதை நீங்கும். அதே மாதிரி நெய்க்குல தரிசனம் கண்டிங்கன்னா நிறைய செல்வம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வேலை ஒன்று. இந்த 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் இல்லையா, நகையை வாங்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. அன்றைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறது. தயிர் சாதம் செஞ்சு விநியோகம் பண்ணிங்கன்னா நிறைய செல்வம் கிடைக்கும். நகை வாங்குவது சொல்லலை, அட்சய திருதியை அன்னைக்கு கொடுத்தால் பெருகும். அட்சய திருதியை அன்னைக்கு கொடுத்தால் பெருகும். நீங்கள் வாங்கி உள்ளே வச்சா பெருகாது. உங்களுக்கு நிஜமாவே தங்கம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்கி யாருக்காவது ஒரு ஏழைக்கு தானம் பண்ணுங்க. சார் முடியுமா சார், 1/2 கிராமே 7000 ரூபா ஆயிடுமே சார் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வாங்கி தானம் செய்ய வேண்டும், கொடுக்கணும். அக்ஷய திருதியை அன்னைக்கு கொடுத்தால் அது பெருகும், வாங்கி வச்சா அது பெருகாது. வாங்கி வச்ச அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கி வச்சுட்டேன் சார், எங்கள் நண்பர்லாம் நிறைய பேர் நான் தங்கம் வாங்கி வச்சுட்டேன், வெள்ளி வாங்கி வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறவன். வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தால் அது பெருகும். யாராவது ஒரு ஏழை பெண் திருமணம் ஆகிறதுக்கு இருக்கா, அவளுக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் அன்னிலேருந்து லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும், கண்டிப்பாக தாண்டவம் ஆடும். குழந்தை படிக்கவே இல்லை அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு 4-5 பென்சிலை வாங்கி ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. பேனாவை வாங்கி யதாசக்தி பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் தெரியுமா அப்படிலாம் பண்ண வேண்டாம். எங்கள் நண்பர் சொல்லுவார், கல்கண்டு வாங்கி கொடுங்க போதும், திராட்சை வாங்கி கொடுங்க போதும், முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்க. அது வசதி பார்த்துங்க, உங்களுடைய வசதி பார்த்துங்க. 20ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு கல்கண்டு வாங்கி தர முடியாதா? நம்மளால் ஒரு கல்கண்டு வாங்கி தர முடியாதா? ஒரு திராட்சை பழம் வாங்கி தர முடியாதா? ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி தர, இதெல்லாம் செய்யுங்க. ஏழைகளுக்கு செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க. இல்லை கொஞ்சம் முடியும் சார் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் கொடுங்க, பேனா பென்சில் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. முடிஞ்சவங்களுக்கு செய்யுங்க. நம்ம இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது, நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இதில் ரொம்ப தெரியுங்களா, இதை நீ செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயமே கிடையாது. அப்புறம் ஏன் சார் இப்படி எல்லாமே இருக்குது வேணும்னா பயன்படுத்திக்கோ. இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது, வேணும்னா பயன்படுத்திக்கோ. ஒவ்வொரு வருஷமும் அட்சய திருதியை வருது. நான் வருஷக்கணக்காக எல்லா கோயிலுக்கும் போய் தெய்வம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் சார், எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கலை. அக்ஷய திருதியை அன்றைக்கி ஒரு நாள் வாங்கி கொடுத்து பாருங்கள், உடனே நடக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லியது, அக்ஷய திருதியை அன்றைக்கி வாங்கி ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருமணம் உடனே கைகூடும். ஒன்றும் ஒரு 10 மஞ்சள் கயிறை வாங்கி கொடுங்களேன். மாங்கல்யம் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம மஞ்சள் கயிறு வாங்கி கொடுப்போமே, நம்மால் முடிஞ்சது செய்வோமே.
4 மஞ்சக்கிழங்கு வாங்கி கொடுப்போமே, குங்குமம் மஞ்சள் வாங்கி கொடுப்போமே. நம்மால் முடிந்ததை வாங்கி கொடுங்கள், நிச்சயமாக நடக்கும். ஆனால் என் பேக்கெட்டில் 100 ரூபா வச்சுக்கிட்டு நான் 10 ரூபா செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. நான் 90 ரூபாய்க்கு செய்யணும். நம்ம விரலுக்கு தகுந்த அளவுக்கு செய்யணும். நம்ம விருப்பத்துக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அதுக்கேற்றாப்புல செய்யணும். நம்ம ஆசைப்படுவது பெருசாக இருந்தா இல்லையா? எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்ல இல்லையா? டீச்சர் ஆகணும்னா பிஎட் முடிக்கணும், டிஇடி எக்ஸாம் எழுதணும்ல, இப்போது டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதணும். லாயர் ஆகணும்னா பிஎல் படிக்கணும்ல. அது மாதிரி உன்னுடைய விருப்பம் என்னன்னு பாரு, அதுக்கேற்றாப்புல வழிபாட்டை செய். எங்கள் வீட்டுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு எல்லா உதவியும் செய். உன் வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். பையனுக்கு கல்யாணம் ஆகினா ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய், உனக்கு உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகிடும். ஒரு ஏழை குழந்தை படிக்கிறதுக்கு உதவி செய், உன் வீட்டு பையன் படிச்சிருவான். இதெல்லாம் எங்கள் ஐயா சொல்கிறது. பூவார் சடையின் முடிமேல் புனலர். நிறைய பூக்கள். இது ஒரு பூ அற்புதமான பாருங்க. பூவார் சடையின் முடிமேல் புனலர். பூ ஆர்த்திருக்கக்கூடிய சடை, அது அவர் சூடிக்கொண்டது மட்டுமல்ல, அன்பர்களால் சூட்டப்பட்டது. அவராக வச்சுக்கிறது இல்லை, நாம் போடுற பூ தான். நம்ம வினையெல்லாங்க, நம்ம வினையை அவர் கொண்டு கூட்டுவிக்கிறாரே தவிர அவர் செய்யல. சாமி என்னை ரொம்ப சோதிக்கிறாரும்பாங்க. சாமியெல்லாம் சோதிக்கல, நம்ம செஞ்சதை நம்ம கிட்ட கொண்டு சேர்ப்பிக்கிறார். இப்போ நான் ஒருத்தனை அடிச்சிட்டேன், போன பிறவியில் அடிச்சிருக்கிறேன், இந்த பிறவியில் அவனையும் என்னையும் சேர்க்க வைக்கிறார். அவன் என்னை புலையர்னு அடிச்சுட்டு போகிறான், அவ்வளோதான். சாமி என்னை ரொம்ப சோதிச்சுட்டா சார். இல்லை, நீ போன பிறவியில் அடிச்சில்ல, அதை இந்த பிறவி கொண்டு நேர் பண்ணுறார், கணக்கை நேர் பண்ணுறார். கொஞ்சம் கூட மாறாதுங்க, இந்த கொஞ்சம் கூட மாறாது. அதான் சொல்கிறான், பூவார் சடையின் முடிமேல் புனலர் அனல் கொள்வர். கையில் நெருப்பு வச்சிருப்பாரு. நார் மறையர், வாயை திறந்தா வேதம் இசைப்பார். சிவபெருமான டிஸ்கிரைப் பண்ணுறது ஞானசம்பந்த பெருமான் பாருங்க. முருகனோட அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் கையில் நிறைய முடிவையில் பெரிய செஞ்சடை வச்சிருப்பாரு, அதில் பூ சூடியிருப்பாரு, அதில் கங்கையை வச்சிருப்பாரு, கையில் அனல் ஏந்தி ஆடுவார். அனலர் நார் மறையர் பிறையர், பிறை சூடிய பெம்மான். இந்த பிறை அணிந்த பெம்மானை வணங்க வணங்க இந்த வடிவத்துக்கு பேர் சந்திரசேகர வடிவம்னு பேர். பௌர்ணமிதோறும் சந்திரசேகரர் புறப்பாடு நம்ம கோயிலில் நடைபெறும். 4 மாட வீதிகளையும் வலம் வரும். நீங்கள் முடிந்தவர்கள் தரிசனம் செய்யலாம். இல்லை சார் என்னால் அன்றைக்கி பார்க்க முடியல, நான் இன்றைக்கே பார்த்துட்றேன் அப்படின்னீங்கன்னா துர்க்கை அம்மன் சன்னதிக்கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு தெரியும். அங்கே சுவாமி அம்பாள் எழுந்தருளி இருப்பார்கள். சந்திரசேகர வடிவமாக இருக்கும். அதற்கு பெயர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மனதில் மகிழ்ச்சி நிரம்ப வேண்டும், நிறைய நல்லது நடக்கணும்னா அந்த சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைங்க. உள்ளுக்குள்ளே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திரசேகர வடிவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த பேரை வச்சதுனாலேயோ தெரியல, நம்ம மகாபெரிவார் ரொம்ப பெரிய நடமாடும் தெய்வமாக நம்மக்கிட்ட இருந்திருக்கார். ரொம்ப பெரிய விஷயம். அந்த உள்ளார்ந்து அவரோடு பயணிக்கும் போது தான் அதனுடைய அனுபவம் புரியும். பிறையர் நர வெண்தலை ஏந்தி, அவருடைய மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அது மாமிசத்தோடு கூடிய நர வெண்தலை ஏந்தி. ஏஆர் மலையே சிலையா கழி அம்பு எரி வாங்கி. பெருமானையே திருமாலையே வில்லா ஆக்கிட்டாரு, அதனுடைய முனையில் அக்னியை வச்சுட்டாரு. எய்வ போகும்போது தான் தேவர்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஓ, நம்மோட துணையோடு தான் இவர் முப்புறங்களை எரி செய்கிறாரு, நம்ம துணை இல்லைன்னா இவங்களால பண்ண முடியாதுன்னு உடனே அம்பை கீழே வச்சுட்டு ஒரு சிரித்தார். அதற்கு பேர் குமின் சிரிப்புன்னு பேர். நாவுக்கரசர் அதை பதிவு செய்வார். அதற்கு பேர் குமின் சிரிப்புன்னு பேர். அந்த குமிழ் சிரிப்பு இருக்கு இல்லையா, அது போதும் நம்ம வினையை தீர்க்கறதுக்கு. அவர் சிரிச்சா போதும், நம்மை பார்த்து சிரிச்சிட்டா போதும், முடிஞ்சுது. ஆனால் பல நேரங்களில் இந்த மேலே உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது கேட்கும்போது நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு உதவி கேட்குறோம், இல்லை ஒரு பர்மிஷன் கேட்குறோம், ஏதாவது ஒரு செயலுக்காக அவங்கக்கிட்ட போனோம்னா அவங்க நம்ம பக்கமே திரும்ப மாட்டாங்க, வேறு பக்கமே திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சுவாமி அப்படி இல்லை. சுவாமி அப்படி இல்லை. நம்ம போகவே வேண்டாம், நம்ம வாசலுக்கு வந்துட்டாலே எதுக்கோ வந்திருக்கானே என்ன வேணும்னு கேட்டு செஞ்சிருவார். மகா சுவாமிகள் அப்படி தான். ஒருத்தர் போயிருக்காரு, அவருக்கு கேன்சர்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவர் திரும்பியே பார்க்கல.
அவர் திரும்பியே பார்க்கல. சுவாமி என்ன பெரியவா என்னை பார்த்து பேசவே இல்லை, பெரியவா என்னை பார்த்து பேசவே இல்லைன்னு விக்கி விக்கி அழுதுருக்கிறாரு. மறுநாள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கேன்சருக்கான அறிகுறியே இல்லை. அதனால தாண்டா உனக்கு அதுதாண்டா பரிகாரம், நான் பண்ணிட்டேன்டான்னாராம். நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய ஒன்று. இந்த பக்கம் சோமாஸ்கந்த வடிவம் இருக்கும். கபாலீஸ்வரனுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த வடிவம் இருக்கும். அந்த சுவாமி தான் இங்கே இருந்தார். இத்தனை நாள் அந்த விடையாட்சி உற்சவத்தின் போதெல்லாம் நான் 9ஆம் தேதி பேசும்போது சொன்னேன், கபாலியும் கற்பகமும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கே நான் சொன்னேன், நான் 15ஆம் தேதி பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சு சரி பேசுவோம்னு இறைவன் உத்தரவு கொடுத்ததால் பேச்சு, இல்லைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். வந்து சுவாமி தரிசனத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். இல்லை இன்றைக்கி திருமியச்சூர் தலத்தை பேசிடலாம் என்று. சுவாமி சொல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாது. அணு அளவும் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு துரும்ப நகர்த்தணும்னா கூட அவருடைய அருள் வேணும், இல்லைன்னா முடியாது. ஏஆர் மலையே சிலையா கழி அம்பு எரி வாங்கி மேவார் புறம் 3 எரித்தார் மீயச்சூராரே பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான். பொன் போல கொன்றை மாலை. இந்த கொன்றை மாலையை அடிக்கடி ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்கிட்டே வர்றார். கொன்றை மாலைனா நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நம்ம இந்த அடுக்கு தீபாராதனைன்னு ஒன்று காட்டுறாங்கல்ல, அதை இப்படி தலைகீழ பிடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் கொன்றைப்பூ. அந்த கொன்றைப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கு நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டால் நிறைய என்ன பதிகம், செல்வம் கிடைக்க என்ன பதிகம் அப்படின்னா சுந்தரரோட பதிகம் நிறைய செல்வத்தை தரக்கூடிய பதிகம் இருக்குது. அதை விட ஒரு சிறப்பு சொல்கிறேன். கொன்றை பூவை வாங்கிட்டு வந்து இரவு பொழுதில் சுவாமிகிட்ட கொடுக்கணும். அர்த்தஜாமத்தும் போது சுவாமிகிட்ட கொடுக்கணும். வச்சு சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் திருவனந்தல் வருதுல்ல, அப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு இதழ் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்க. வேணா அக்ஷய திருதியை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் பொன்னிறத்தில் தான் இருக்கும். வச்சுட்டு காலம்பரை வாங்கிட்டு போய் வச்சிங்க, உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வச்சுக்கிடுங்க. எப்படி பணம் சேருகிறது என்று பாருங்கள். அதை விட இன்னொரு சிறப்பு, நல்லதுக்கு மட்டும்தான் அந்த பணம் செலவழியும். சேருதுன்னா வேற எதுக்கோ செலவழிஞ்சிடாது. எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி திரவிய மூலானாம் பாபானாம் பாரு, திரவியத்தின் மூலமாக பாபம் சேர்ந்து விடும்பார். திரவியத்தை செலவு பண்ணினா பாபம் போயிடும்பார். நீங்கள் எந்த ஜோசியத்தை போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த யாகம் பண்ணுங்க, இவ்வளோ செலவு பண்ணுங்கன்னு நிறைய செலவு இழுத்து விட்ருவான். அந்த செலவெல்லாம் பண்ண உடனே நமக்கு அப்பா இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், நம்ம கஷ்டம்லாம் தீந்துடும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவ்வளோதான். அதுக்கு ஏழைக்கு செஞ்சிருங்க, ஏழைக்கு செஞ்சிருங்க. சாமி மகிழ்ந்து உங்களுக்கு அருள் செய்து விடுவார், மகிழ்ச்சியாக அருள் செய்வார். ஒரு ஏழைக்கு செய்யுங்க, நீங்கள் கண்ணை மூடி டிக் அடிச்சுக்கலாம். இந்த உலகத்தில் சாமி யாரை விரும்புகிறாரு, யாரு ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அன்னதானம் ஏழைகளுக்கு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சாமிக்கு யாரெல்லாம் பிடிக்கும், நம்மளை சாமிக்கு பிடிக்குமா அப்படின்னு போய் தேடுறாரு. தேடுற இடத்துல அவர் பேர் இல்லை. சாமிக்கு யாரெல்லாம் அருள் செய்வார் அப்படின்னு பார்த்தா இல்லை. பக்கத்தில் சாமிக்கு மிகவும் பிடித்த மனிதர், சாமி பார்க்க விரும்பும் மனிதர், அந்த இடத்துல இவர் பேர் முதல்ல இருக்கான். சாமியே பார்க்க வந்துடுவார். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய செய்ய சாமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். எதுக்கு? ஏழைகளுக்கு உதவி செய்தால் போதும். பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் அகண்ட மார்புடையவன் மின்னேர் சடைகள் உடையான் மின்னலை போல சடைகளை கொண்டவன் மீயச்சூரானை தன்னேர் பிறர் இல்லானை. தனக்கு உவமையா இன்னொருத்தரை சொல்ல முடியாதவன். இவனை போல இன்னொருத்தரை நீங்க சொல்ல முடியாது. ஏன்? இவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. யார் அம்மா தெரியாது, யார் அப்பா தெரியாது. நம்ம மனைவி சொல்றோம் பார்வதி தேவின்னு, அவளுக்கு இமவான் மகள்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா சிவபெருமானுக்கு யார் அப்பா கிடையாது. யாரோட உள்ளத்துல இருக்கிறான்? நம்ம உள்ளத்துலலாம் இருக்கிறதுனால நாமெல்லாம் அவனை அப்பாவா சொல்றோம். அவனுக்கு அப்பா யாரு? அப்போ எனக்கு யார் இல்லை, தாத்தா இல்லை. நான் எப்போது சிவபெருமானை தந்தையாக ஏற்றுக்கொண்டேனோ எனக்கு தாத்தா கிடையாது. அப்போ நான் என்ன, சிவபெருமான் மட்டுமே எனக்கு தந்தையாகவும் இருக்கிறான், தாத்தாவாகவும் அவனே தான் இருக்கிறான். எல்லா இடத்திலும் அவனே தான் இருக்கிறான். பரம்பொருள் ஒன்று இதான் பாரதி பதிவு பண்றது. ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள்
உலகு இன்பக்கேணி. இந்த உலகம் முழுமையும் பரம்பொருள் ஒன்று. இதுல வேறுபட்ட கருத்தே கிடையாது, மாறுபாடும் கிடையாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இது பூனை, இது பல்லி, இது பெருச்சாளி. நமக்கு வேணா அது அருகெழுப்பா இருக்கலாம், பாம்பு, பூராம், பல்லி, அதுவும் ஓர் உயிர், அவ்வளவுதான். நான் ஒரு உயிர்ங்கிற மாதிரி அது ஓர் உயிர். எறும்பு ஓர் உயிர், ஈ ஓர் உயிர், அப்படி எல்லாமே ஒவ்வொரு உயிர். அது ஒரு பிறப்புங்க. அதுக்கு ஒரு நாளில் முடியுது. எனக்கு 100 வருஷம் ஆனாலும் என்னைக்கு முடியும்னு தெரியல. எப்போ முடியும், எப்போ முடியும், எப்படி முடியும்? அன்றைக்கி ஒரு பாட்டி காசிக்கு போனாங்க. நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நடந்தது என்னென்னு. அப்போ காசியில் போய் இறக்க முக்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காசிக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு பாட்டியம்மா காசியில் இருக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா வந்தது 88 வயசுக்கு காசிக்கு வந்துட்டாங்க. 96 வயசு ஆகுதான், இன்னமும் முக்தி அடையல, காசியில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க வந்து அந்த குரூப்பில் போனவங்கள உடனே கேட்டது, எப்போ நான் முக்தி அடைவேன் அப்படின்னு கேட்டாங்களாம். யாருக்கு தெரியும்? சரி, 96 வயசு வரைக்கும் இல்லை, 88 வயசுக்கு போனவங்க 8 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இங்கே வந்து பேரனுக்கு பூணல் வச்சிருக்கிறேன் வாழ்னாங்களாம். வரும்போது ட்ரெயினில் உயிர் போயிடுச்சான். அப்போ எப்போ போகும் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது, எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதனால்தான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நான் 100 கோடி கூட நான் சேர்க்கலாம், 2 இட்லி தானே சாப்பிட முடியும். 2 இட்லி தான் மேலே சாப்பிட முடியாதுல்ல. 100 கோடி சேர்க்கலாம் இல்லையா? வேணா சும்மா அணிகளை போட்டுக்கிட்டு திரியலாம். அதனால என்ன பயன்? அதனால பயன்பாடுடையதாக இருக்க வேண்டுமானால் அதற்கு இறையருள் வேண்டும். தன்னேர் பிறர் எல்லானை தலையால் வணங்குவார். தலையால் வணங்கணும்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், இப்படி வணங்கணும். அப்படி இல்லை. இங்கேருந்து தான் எண்ணங்கள் உதயமாகுது. அந்த எண்ணத்தால் முதல்ல வணங்கணும். வணங்கிட்டீங்கன்னா எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். எழுதி வேணா வச்சுங்க, எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். உங்களுடைய எண்ணத்துக்குள்ள அழுக்க வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு சென்ட் அடிச்சாலும் நாரும் உடம்பு. எண்ணம் அழகா இல்லை, நலமா இல்லை அப்படின்னா பேசுறதெல்லாம் இல்லை. ஓம் நமச்சிவாய சொன்னதுனால நான் அடியவன் கிடையாது. என்னுடைய எண்ணம் அழகானால் மட்டும்தான் நான் அழகாவேன். நான் ஒழுக்கமாக இருக்கேன்னா என்னுடைய எண்ணம் ஒழுக்கமாக இருக்கும். நான் ஒழுக்க குறைவானவனாக இருந்தேன்னா என்னுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கும். அது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய எண்ணங்களை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் எதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி திருத்த முடியாது. எண்ணம் மட்டும் தப்பாக போகுதா, இல்லை கொண்டு வா நேராவா நேராவான்னு எண்ணத்தை ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. அது கேட்குங்க, கேட்கும். நம்ம வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு தானே எஃப்டி வச்சுருக்கிறோம், இதே மாதிரி ஒரு 10 எஃப்டி வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். தோணும் போதே நம்ம டெய்லி 1008 தானே ஓம் நமச்சிவாய சொல்கிறோம், இதை ஒரு 10 லட்சமாக மாற்றிட்டா நல்லதாச்சேன்னு எண்ணத்தை நேர்படுத்தணும். தினமும் 1008 முறை தானே ஓம் நமச்சிவாய சொல்கிறோம். காயத்ரி ஜபம் தினமும் 1008 தானே சொல்கிறோம். இதை 1 லட்சமாக ஆக்கலாமே, இதை ஒரு 10 முறை சொல்லலாமே, 1 லட்சமாக ஆக்கலாமேன்னு நீங்கள் எண்ணத்தை நேர்படுத்தணும். 2 இட்லி தானே சாப்பிட முடியுது, நம்ம ஒரு 20 இட்லி சாப்பிடணும்னு நினைச்சோம்னாலே போச்சு. உடம்புக்கும் கெடுதல், பொருளாதாரமும் சரியாக இருக்காது. அப்போது நாம் பொருளாதாரமாக யோசிக்காம அருள் ஆதாரமாக யோசிக்க வேண்டும். யோசிச்சா தன்னேர் பிறர் எல்லானை தலையால் வணங்குவார். அந்நேர் இமையோர் உலகம் எய்தற்கு அரிது அன்றே. அந்த நேர்மையில் இருக்கின்றவர்கள், அந்த நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு இறைவனினுடைய உலகத்தை அடைவது அரிது அன்றே. அது ஒன்றும் கடினமான வேலை இல்லை, ஈஸியாக அடைந்து விடலாம் என்று சொல்லி, வேக மத நல் யானை வெறுவ உரி போர்த்து. வேகமாக வந்த யானை, ஈசனை கொல்வதற்காக ஏவிவிடப்பட்ட யானை, அதை உரிச்சி அதனுடைய தோலை போர்த்தி கொண்டு வழுவூர் என்கின்ற தலம், அது வைப்பு தலம், ரொம்ப சிறப்பு. நீங்கள் எதிர்த்து வரக்கூடிய ஒன்றை அதன் போக்கில் விட்டு அதை அழிக்கணும். நம்ம அவனோட எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடாது. நம்மக்கிட்ட கெட்ட பழக்கம், நம்ம எதிர்த்து நின்று சண்டை போடுறோம். அந்த சண்டையே போடக்கூடாதுங்க, அமைதியாக இருக்கணும். நம்மோட வேலை எப்போ நடத்தணுமோ அப்போ நடத்தணும். எனக்கு ரொம்ப வருத்தம், 2021லையும் சரி 2024லையும் சரி
மிக குறைந்த ஓட்டுப்பதிவுன்னா அது மயிலாப்பூர் தலமாக இருந்தது. மயிலாப்பூர் கான்ஸ்டிடுவன்சியில் தான் ரொம்ப குறைந்த ஓட்டுப்பதிவு. மிக பெரிய அளவில் ஓட்டுப்பதிவு நடைபெறணும். 100% கற்றவர்கள் ஏற்றும் கபாலீச்சரம், நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே எப்படி ஓட்டுப்பதிவு மிக குறைந்த அளவில் இருக்கலாம்? எல்லாருக்கும் ஓட்டு போடணும். நாம் நல்லவர்கள் ஒதுங்கி நிற்பதாலேயே நம்மை மற்றவர்கள் ஆட்சி செய்து விடுகிறார்கள். நாமெல்லாம் நிற்கணும் களத்தில். எங்களுடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவார், ஓட்டு போடு, போதும் நீ போய் ஓட்டு போடு, ஓட்டு பதிவு பண்ணு, உன்னுடைய ஓட்டை நீ பதிவு பண்ணு. நம்ம படித்தவங்க போடாமல் இருக்கலாமா? அது ரொம்ப முக்கியம். வேக மத நல் யானை வெறுவ உரி போர்த்து பாகம் உமையோடு ஆக படிதம் பலபாட நாகம் அரைமேல் அசைத்து நடமாடிய நம்பன். நாகத்தை அசைத்து கொண்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு நடமாடிய நம்பன். நம்பன்னா நம்மை சார்ந்தவன். மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் வீயச்சூரானே. மேகத்தை உறிஞ்சும் அளவிற்கு ஆற்றல் பொருந்தியவன், அந்த அளவிற்கு உயர்வான இடம். விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் பிறை வேடம். படையார் பூதம் சூழ பாடல் ஆடலார். பிடையார் வரி வண்டனையும் பிணைசேர் கொன்றையார். கொன்றை மாலை அணிந்தால் அதில் ரொம்ப அற்புதமான 2 வரியை சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வரி வண்டனையும் பிணைசேர் கொன்றையார். ஆண் வண்டும் பெண் வண்டும் இணைந்திருக்கக்கூடிய கொன்றை மாலை. ஒரு மாலை அணிந்திருந்தோம்னா அதில் வண்டு வந்துச்சின்னு மட்டும் சொல்லியிருந்தா ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டார்ப்பா, வண்டு இருக்குது, தேன் இருக்கக்கூடிய மாலைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதில் சொல்றார் பாருங்க, வரி வண்டு அணையும் பிணைசேர் கொன்றையார். இறைவனிடத்தில் சேர்ந்து விட்டால், இறைவனினுடைய அடிக்கமலம் பற்றி விட்டால் நமக்கு துணை என்ற ஒன்று வாய்க்கும். அதனால தான் நான் நிறைய நேரங்களில் சொல்வேன், பெரும்பாலான பதிகங்களில் 5வது பதிகமாக இருக்கும், பெரும்பாலான பதிகங்களில் அல்லது 6வது பதிகமாக இருக்கும். இந்த ஒரு பதிகத்தை எடுத்திங்கன்னா 5வது பாடல் அல்லது 6வது பாடல் படித்தா நிச்சயமாக திருமணம் கைகூடும். இப்போ இந்த 2ஆம் திருமுறை 62வது பதிகம், இந்த 5வது பாடல் படித்தால் திருமணம் கைகூடும், உடனடியாக கைகூடும். திருமியச்சூர் என்கின்ற தலம். குளிரும் சடைகொள் முடிமேல் கோலமார் கொன்றை ஒளிரும் பிறை ஒன்றுடையான் ஒருவன் கைகோடி நளிரும் மணி சூழ் மாலை நட்டம் நவில் நம்பன் மிளிரும் அரவம் உடையான் மீயச்சூரானை. ஒளிரக்கூடிய அரவத்தை இடையிலே தரித்து கொண்டிருப்பவன் நீல வடிவர் மிடரு. ரொம்ப அற்புதம் வரி பாருங்க, நீல வடிவர் மிடரு. இதை அப்படி எடுத்துக்க கூடாது, மிடரு நீல வடிவர், அதனால்தான் திருநீலகண்டம்னு பேரு. இங்க பாருங்க, நீல வடிவர் மிடரு நெடியர் நிகர் இல்லார், தனக்கு உவமை இல்லாதவன். கோல வடிவு தமது ஆம் கொள்கை அறிவு ஒன்னார். அவனோட அறிவுக்கு யாரும் கிட்டக்க நெருங்க முடியாது. இதை ஏன் இப்படி நடத்துறான்னு நமக்கு காரணம் தெரியாது. இந்த 7 சிவாலயத்துக்குள்ள காரணீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாள் இல்ல, ஒரு வாழ்க்கை முழுவதும் சிந்திக்க வேண்டிய ஈசன் காரணீசன். ஒரு நாள் சிந்திச்சா பத்தாது, இந்த வாழ்க்கை முழுவதும் சிந்திக்க வேண்டிய ஈசன் காரணீசன். ஏன்? அவன் தான் காரணமானவன். நான் கோயிலுக்கு வரேன், அதற்கு காரணமானவன். இந்த மேடையில் உட்கார்றேன், காரணமானவன். இங்கே ஒரு குப்பையை எடுக்கிறேன், காரணமானவன். ஒரு வாழைப்பழத்தோல்ல வழுக்கி விடுறேன், காரணமானவன். வழுக்கி விழுந்து ஒன்றும் ஆகலை, காரணமானவன். உடையுது, காரணமானவன். அப்போ பாருங்க, எல்லாவற்றும் ஒரு காரணத்தோடு நடைபெறுது. நடந்து இப்போ இது இப்படி நடக்குதே, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது. அப்படி ஏன் சார் இப்படி நடக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்டுறக்கூடாது. இதை ஏன் இஷ்டத்துக்கு மாற்றி நடத்தணுங்கிறதும் கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு என் விருப்பத்துக்கு நடக்காது, அது அவன் விருப்பத்திற்கு மட்டுமே நடக்கும். அதனால தான் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி நடத்திக்கிட்டு போ, நான் உன் பின்னாலேயே வரேன். நீ என்ன நினைக்கிறியோ நடத்திக்கிட்டே போ. எனக்கு உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, நான் ரொம்ப பணங்காசு இருக்கிறது, செல்வம் இருக்கு, எதுவும் கிடையாது. நீ எந்த நிலையில் வச்சாலும் நீ வச்சிருக்கிற, நான் அங்கே நிற்கிறேன். 1வது படியில் நிறுத்தலாம், 2வது படியில் நிறுத்தலாம், 3வது படியில் நிறுத்தலாம், எங்கே வேணாலும் நிறுத்தலாம். எந்த இடத்துல ஏன் வச்சுட்ட, என்னை எனக்கு ஏன் செய்யலை அப்படின்னா கேட்கவே கூடாதுங்க. சுவாமிகிட்ட போய் நான் பிரதோஷம் தோறும் வந்தேனே, எனக்கு ஏன் செய்யலைன்னு கேட்கவே கூடாது. இதை இப்படி செய்யணும்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன, உனக்கு எது தோணுதோ அது செய், உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அது செய், அது செய்யும். நம்ம என்றைக்காவது அம்மாட்ட போய் குழந்தையா இருக்கும்போது நம்ம கேட்டிருக்கோமா, எனக்கு ஏமா இப்போ ஸ்வெட்டர் போட்டு விட்ட, எனக்கு ஏமா இப்போ குல்லா போட்டு விட்ட,
அவளுக்கு தெரியாதா? வெளியில் பனிக்காற்று அடித்தா உடனே ஒரு குள்ளாவை மாட்டுவா. குழந்தை வேணால் பிச்சு எரியும், ஆனால் உடனே இன்னொரு முறை மாட்டுவா. எத்தனை முறை ஈரம் பண்ணிக்கிட்டாலும் ட்ரெஸ்ஸை மாற்றுவா. அழுத்துக்கிட்டு இருக்கா இல்லையே? அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவன் தாயும் ஆனவன், அவன் காரணமானவன், எல்லாவற்றிற்கும் காரணமானவன். இதை இப்படி நடத்த வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், இது இப்படி நடக்கணுமா, ஏன் இப்படி நடக்குது? எத்தனையோ பேர் இருக்கோமேங்க, ஏன் நாம் இந்த பெண்ணை கரம் பற்றினோம், அந்த பெண் ஏன் நம்மை கரம் பற்றினாள்? ஊர் உலகத்தில் எத்தனையோ குழந்தை பிறகுது, இந்த குழந்தை ஏன் நம்ம வீட்டில் வந்து பிறக்கணும்? இந்த குழந்தை இங்கேருந்து இன்னொரு இடத்துல போய் வாழணுங்கிறது என்ன காரணம்? எந்த வீட்டுக்கு போய் வாழுது, எப்படி வாழுது? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தா எல்லாமே என்ன அடிப்படையில் இருக்குது? காரணம். அதற்கு பெயர் இவங்கெல்லாம் ஏறதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. இது முன்வினை பயன், பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம், இதெல்லாம் பேர் தான். ஆனால் இதுக்கெல்லாம் என்னது? அவன் தான் காரணம். நம்ம வினையை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்ப்பிக்கிறான், கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த செஞ்சியில இந்த இதை சாப்பிடு அப்படின்றான். வினை பயனை ஊட்டுவிப்பவன். அதான் சொல்றாரு, குளிரும் சடைகொள் முடிமேல் கோலமார் கொன்றை ஒளிரும் பிறை ஒன்றுடையான் ஒருவன் கைகோடி நளிரும் மணிசூழ் மாலை நட்டம் நவில் நம்பன் மிளிரும் அரவம் உடையான் நீல வடிவர் மிடரு நெடியர் நிகர் இல்லார் கோல வடிவு தமது ஆம் கொள்கை அறிவு ஒன்னார் காலர். அவன் காலமாக இருக்கிறான். நீங்க உங்களால் குறித்த நேரத்துக்கு ஒரு வேலையை செய்ய முடிந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு காலம் தவறுது, 8 மணிங்கிறது நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுவேன் சார், எனக்கு இந்தியன் பஞ்சுவாலிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 8 மணினா 7:59 இருக்கணும், 7:58 இருக்கணும். ஏன் சார் 7:58ன்னீங்களா? நான் இன்னைக்கு 6:58 வந்தேன், அதனால் சொல்கிறேன். 7 மணிக்கு பேசணும், அந்த நேரத்திற்கு வந்து விடணும். அது நடக்கலைன்னு வரக்கூடாது. சார் நம்ம போய் தான் மதியம் மைக்கு வைக்கணும், அங்கே லேட் ஆகும். நீங்கள் வந்துடணும், நீங்கள் அந்த நேரத்துக்கு இருந்து விடணும். அது நடக்கிற நேரத்துக்கு நடக்கும். நீங்கள் காலையில் எழுந்துடணும், அது நடக்கிற நேரத்துக்கு நடக்கும். காலர், அவன் காலனாகவும் இருக்கிறான். காலன்தான். காலத்தை மதித்தால் காலம் உங்களை உயர்த்தும். காலத்தை மதித்தால் காலம் உங்களை உயர்த்தும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? காலன் கொண்டு போவான். எல்லாரும் போயிருக்கானே, நம்ம முன்னோர்கள்லாம் போயிருக்காங்களே, அவங்க காலத்தை மதிப்பதே இல்லை. எங்கள் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், 1 மணி நேரத்தை வேணா திருடேன் அப்படிம்பாரு. 1 மணி நேரத்தை வேணா திருடேன், எதையாவது திருடணும்னு ஆசையாக இருந்தால் 1 மணி நேரத்தை திருடேன் அப்படிம்பாரு. எங்கேருந்து சார் திருடுறது? தூக்கத்துலேருந்து திருடு. காலை பொழுதில் தூக்கம் ரொம்ப நல்லா வருது இல்லை, அதுலேருந்து 1 மணி நேரத்தை திருடேன். ஒரு 5 மணிக்கு எழுந்து பழகேன், 4 மணிக்கு எழுந்து பழகேன், உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படுமே. கோயிலாக போய் பூஜையாக செஞ்சு பணத்தை செலவு பண்ணி யாரை பார்க்கலாம், அவரை பார்த்தா நடந்துருமா, இவரை பார்த்தா நடந்துருமானா 4 மணிக்கு எழுந்தா எல்லாம் நடக்குமே. இது ரொம்ப நுட்பங்க. யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், காலையில் 4 மணிக்கு எழுந்து உங்கள் வீட்டில் நீ சாமி கும்பிடு, உன் கஷ்டம் பொழுது விடிகிற மாதிரி பொலன்னு விடிஞ்சிரும். ஆனால் முடியாது, என்னால் முடியல, உங்களால் முடிஞ்சால் செஞ்சுருங்க. காலையில் 4 மணிக்கு 10 நாள் எழுந்துக்கிறேன், 11ஆவது நாள் ஆனால் டெய்லி 4 மணிக்கு எழுந்து போர் அடிக்குது அப்படின்னு தூங்கிடுறேன். ஆனால் தூங்குறது எனக்கு போர் அடிக்கல, வருஷக்கணக்காக தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், அது எனக்கு போர் அடிக்கல. ஆனால் 4 மணிக்கு எழுந்துக்கிறது போர் அடிச்சிருது. நான் என்னையே சொல்கிறேன், உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு எழுந்துக்க முடியல. எழுந்து ஜபம் பண்ணால் ஏதோ ஒரு யுகமாக ஜபம் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 மணி நேரம் தான் ஜபம் பண்ணியிருப்போம், ரொம்ப நேரம் ஜபம் பண்ண மாதிரி தெரியுது. அதில் வேறு நிறைய பேர்கிட்ட ஒரு கொட்டாவி வந்தால், இன்றைக்கி ஜபம் பண்ணேன்னா அதனால் ஒரே கொட்டாவியாக வருது. நேற்று நைட் ஷோ பார்த்துட்டு வந்தேன்னு இன்றைக்காவது வெளில சொல்லியிருக்கேனா? நேற்று நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தேன், அதனால் கொட்டாவியாக வருது. இன்ஃபேக்ட் அதை வெளில சொல்ல மாட்டோம், ஐயோ நைட் ஷோ நம்ம போனோன்னு தெரிஞ்சால் அவமானம் அப்படின்னு. ஆனால் ஜபம் பண்ணதை வெளில சொன்னால் பெரிய மதிப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் குருநாதர் சொல்லுவார், ஜபம் பண்ணால் வெளியிலேயே சொல்லாதேம்பார். பண்ணாத அன்னைக்கு சொல்லு, இன்றைக்கி நான் ஜபமே பண்ணலை அதை சொல்லு, பண்ண அன்னைக்கு சொல்லாத அப்படிம்பார். ஏன் சார்? ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எஃப்டி போட்டு வந்தால் யார்ட்டையாவது சொல்லுவோமா? நான் இப்போ தான் போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எஃப்டி போட்டு வந்தேன், யார்ட்டையாவது சொல்லுவோமா? பத்திரமா கொண்டு வந்து பீரோக்குள்ளே வச்சுருவோம்ல. அதுபோல் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுங்க, வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. கோயிலுக்கு வந்ததையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் டெய்லி கோயிலுக்கு வருவீங்களா அப்படின்னாரு. எங்கள் குருநாதர் அப்போ இருந்தார், அவரோட தான் வந்திருந்தேன். அவர் உடனே கேட்டார்,
நீங்கள் தினமும் மூச்சு விடுவீங்களான்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. தினமும் மூச்சு விடு. கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வது என்பது இன்றைய வட்டியை கட்டுறோம். இன்றைக்கி வட்டி கட்டியாச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி வட்டி கட்டியாச்சு. அதுபோல் அம்மாவை வணங்குவது என்பது தினம்தோறும் வட்டி கட்டுறது தான். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை வணங்கினேன்னா எங்கள் அம்மா இன்றைக்கி வட்டி கட்டிட்டேன். சார் இல்லை, எப்படி வணங்குவீங்க? புகைப்படத்தை வணங்குங்க, அம்மாவை வணங்குங்க, உங்கள் கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய தாயை வணங்குங்கள். எந்த கஷ்டமும் வராது. எந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் கிடையாது. ஏன்? லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய திருமீயச்சூர் தலத்திலேயே முதல் பாடல் என்னது? ஸ்ரீ மாதா. முதல் வரியே அதான். அம்மாவை தவிர வேற ஒரு தெய்வம்ங்கிறதே கிடையாது. அவளை மட்டுமே வணங்கினால் போதும். அவளை மட்டுமே வணங்கினால் போதும், உயர்வு தானாக வந்துவிடும் என்பதை சொல்லி, பாடலாய தமிழ் ஈரைந்தும் மொழிந்து உள்கி ஆடும் அடியார் அகல் வான் உலகம் அடைவாரே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இதை நிறைவு செய்கிறார். ஏறத்தாழ ஒரு 10 நிமிடம் கூடுதலாக எடுத்திருக்கிறேன். அடியார் பெருமக்கள் சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்பதை தகவலாக சொல்லி, இருந்து செவிமெடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்து, அடுத்த பிரதோஷம் புதன்கிழமை 29/4/2026 ரொம்ப அற்புதமான தலம், திரு அரிசீர் கரைப்புத்தூர் என்கின்ற தலம். அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற தலம். இறைவன் திருவடி அன்பு இன்பம் யாவையும் பெறக்கூடிய அற்புத தலம். 63வது பதிகம். யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ தான் 2ஆம் திருமுறை ஆரம்பித்த மாதிரி இருக்குது. 63வது பதிகம் வந்துட்டோம். 122 பதிகம் தான் 2ஆம் திருமுறை. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் திருமுறை முடிச்சிட்டோம், 2ஆம் திருமுறை போயிட்டுருக்கிறோம், 7ஆம் திருமுறை முடிச்சிட்டோம், 8ஆம் திருமுறை முடிச்சிட்டோம், 12ஆம் திருமுறை முடிச்சிட்டோன்னு ஒவ்வொரு திருமுறையாக இறைவன் முடித்து வைத்து கொண்டே இருக்கிறான். இவற்றையெல்லாம் கூட்டு வைக்கக்கூடியவன் மற்றவற்றையும் கூட்டுவிப்பான். உங்களுடைய இன்பங்கள் இன்னும் பல்கி பெருகும், உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த பிரார்த்தனையை வைத்திருக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றி தருவான் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி, அத்துணை பேருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு. நமக்கெல்லாம் தமிழர் மாதம்தான், சித்திரை 1 தான் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷத்தில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உங்களை வந்து சேர இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, பராபவ ஆண்டு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்தினை சொல்லி, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலருண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்டு நெறியுண்டு நிலையுமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு கொடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி, நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.